40 வயதிற்கு முன் செய்த நாம் விதைத்த விதைகள் 40க்கு மேலே அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். 1000 நூட்கள் படிக்கலாம், 1000 ஒர்க் ஷாப் போகலாம், 1000 குருமார்களை பார்க்கலாம். எவர் ஒருவர் பயிற்சி செய்கிறாரோ அவரால் மட்டுமே நோயிலிருந்து பூரணமாக விலகி ஒரு உயர்நிலை ஆரோக்கியத்தை அடைய முடியும். புத்தம் சரணம் கச்சாமி. குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்து 40 வயசு எடுத்துக்கிறோம். 10 பார்த்தாச்சு, குழந்தைய பார்த்தாச்சு, 10 வயசு பார்த்தாச்சு, 20 பார்த்தாச்சு. இந்த 20 to 40க்குள்ளே சோம்பேறித்தனத்தின் விளைவாக அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு ஆயிரும். 40 வயதிற்கு முன் செய்த நாம் விதைத்த விதைகள் 40க்கு மேலே அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். முதலே சொன்னேன், எங்கள் ஆசிரமத்தை சேர்ந்த தாத்தா 85 வயசுலேயும் இன்னும் வலிமையாக இருக்காது. அவர் காமிக்கிறேன், காணொலியில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நமக்கு ஏன் 40ல் சுகர் வருது? அதன் விளைவாக சில வருடங்கள் எடுத்துகிட்டு வந்தால் பிபி. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எக்ஸ்ட்ரா அனிமல் ஃபேட், அனிமல் கலோரியை செலவு பண்ணுற அளவுக்கு, பேர்ன் பண்ணுற அளவுக்கு பயிற்சி இல்லையே. அப்போ போய் உடம்புல ஆங்காங்கே சேர்ந்து வேறு வேறு விதமான உபாதைகள் ஏற்படத்தானே செய்யும். அப்புறம் இந்த உலக ஓட்டத்திற்கு இணையாக நாம் ஓட வேண்டியிருக்கனால, டார்கெட் வச்சு ஓடுறனால என்னாகும்? ஸ்ட்ரெஸ், மனநோய் வந்துடும். பயிற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஜிம்லேயே ஒரு சில பேர் செத்து போகிறாங்க அப்படின்னா, ஒரு சில பேரை மட்டும் விதி விலக்கை நாம் விலக்காக்கக்கூடாது. அவருக்கு சில பிரச்சனைகள் வருது, ஜிம்மில் இறக்குறாங்க அப்படின்னா அவர் தூங்காமல் இருந்திருப்பார், நல்ல வாழ்க்கை முறை இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் உறக்கம் இதயத்தை வலிமையாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து. நள்ளிரவு உறக்கம் நல்லதல்ல நமக்கு அப்படின்னு ஒரு காணொலி போட்டிருக்கேன், ப்ளீஸ். அப்போ ராத்திரி தூங்காமல் மறுநாள் தூங்குறவங்களுக்கெல்லாம் 40ல் ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க. நமக்கு நல்லா தெரியுது இரவு காலதாமதான் படுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஏன் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல? பார்ப்போம். சுகர் வந்துடும், மூட்டு வலி வந்துடும், பல்பு கண்ணாடி போட்டு தான் ஆகணும். 40ல் ரொம்ப கஷ்டம். வெள்ளையை தான் இப்படி படிக்க ஆரம்பிச்சது. இதில் இந்த ஃபோன் வேறு, ஃபுல் பிரைட்டு எல்இடி பல்பு, கண் என்னத்துக்காகும்? சீக்கிரமே ஃபியூஸாக போயிடும். ஸோ 40ல் இந்த உபாதைகள் வரும், மன அழுத்தம் வந்துடும். அப்புறம் வீட்டில் இருக்க பிள்ளைகள், சொந்த பந்தம், கடன் பிரச்சனை, அது இது போனது வந்தது, இது எதுவுமே இல்லாத பலருக்கு வேறு விதமான உபாதைகள் நிற்கிது. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா யோக பாதைக்கு தான் தீர வேண்டும். 60ல் முடிஞ்சு 10 வயசு, அதாவது ஒரு பிறப்பு என்பது மரணத்தை நோக்கிய பாதை. உண்மைதான், பிறக்கிறது சாகிறதுக்கு தானே, என்னைக்காச்சும் ஒரு நாள் சாகத்தானே போகிறோம். ஆனால் அந்த இடையில் உள்ள வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு அடியுமே மரணத்தை நோக்கியே இருக்கக்கூடாது. மரணத்தை கொண்டாடுவோம், நல்வாழ்வு நல் மரணம் அப்படின்னு தலாய் லாமா அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். அதைத்தான் நம்ம வள்ளுவ பெருந்தகை வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வயசில் அந்த ட்ராக்குக்கு வந்துடுறோம், மரண ட்ராக்கு. 20ல் ஓட ஆரம்பிச்சது, 40ல் என்ன செய்யுது? டார்கெட்டை நெருங்கிடுச்சு. 60ல் முடிஞ்சு ரிட்டையர்ட் மைண்ட் அப்படின்னு தயாராகி கொடுத்து. நான் முதல்ல சொன்னேன், 60 என்பது உங்களுக்காக நீங்கள்
வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய நல்ல சுதந்திரமாக எந்த பயிற்சியும் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், டான்ஸ் கற்றுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். 60 வந்து நீங்கள் உங்களுக்காகவே இருக்கக்கூடிய 60 வருஷம் உங்களுக்காக நீங்கள் வாழலாம். ஆரோக்கியமாக இருந்தானே வாழ முடியும். இல்லாட்டினா அடப்பப்பா அதை போய்கிட்டு கால் போச்சு கை போச்சு. போக வேண்டிய தேவை. இந்த யோக பாதைக்கு வாங்க. எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. உடல் உழைப்பு. நம்ம இதுக்கு கீழேயும் இதுக்கு மேலேயும் தான் வேலை பார்க்கணும். நடுவில் உள்ள உறுப்புகள், மறைக்கப்பட்ட இதயம், கல்லீரல், மண்ணீரல், உடல், ஒன்றில் ஒரு தனுர் யோகா பண்ணாலே போதுமானது. பலவிதமான உபாதைகள்லேருந்து நீங்கள் விலகிடலாம். தனுராசனத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்குது. நோயை வந்து உடம்புல இருந்து அடித்து வெளியே தள்ளுறதுல தனுருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. பார்ப்போம். ஸோ 60 பூர்ணமாக நோயின் உச்சத்துக்கு வந்து மரண வாசலை நாமளே தட்ட ஆரம்பிச்சோம். எப்பா நான் ரெடிப்பா அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ என்ன செய்யக்கூடாது? சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. நீங்கள் ஓடி ஆடி சம்பாதிக்கிற காசெல்லாம் 60க்கு மேலே உங்களுக்கு சுத்தமாக பயன்படாமல் போயிடும். உங்கள்கிட்ட அந்த பணம் இருந்துச்சுன்னா உறவுகள் உங்களை மதிப்பாங்க, பாதுகாப்பாங்க. அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம வளர்த்ததே தப்பு. வேறு வழி இல்லை. கலியுகம் வந்துட்டாங்க. பணம் சேர்த்து வச்சிட்டீங்க. நீங்கள் சம்பாதிச்ச காசை பூரா என்ன செய்யணும்? மருத்துவ செலவுக்கு தான் பண்ணுற மாதிரி வரும். 4 இட்லி நல்லா சாப்பிட முடியாது. 2 பரோட்டாவை பிச்சு வச்சு சட்னியை ஊற்றி அடித்தோம் அப்படின்னா செமிக்காது. திருநெல்வேலிக்கு அடுத்து ஒரு ஊருக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலில் 100 வயசுக்கு மேலே ஒரு பெரியவரை பார்த்தேன். ஒல்லியா கருப்பாக ஹைட்டாக இருந்தார். பார்த்துட்டு வாங்கய்யா, வயசானவங்களை பார்க்குறப்ப நமக்கு ஒரு உணர்வு வரும்ல. வாங்கய்யா நம்ம ஒரு டிஃபன் பண்ணுவோம். அங்கே ஒரு ஐயர் கடை இருந்துச்சா. வேணாம் தம்பி, எனக்கு இட்லியெல்லாம் எடுக்காது, ஒரு காஃபி மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க. ஒரு காஃபி வாங்கி கொடுத்தேன். ஒரு வாரத்துக்கான காஃபிக்கான செலவு கொடுத்தேன். அவருடைய ஒரு நாள் பூரா அவர் காஃபியை தவிர எதுவுமே குடிக்க மாட்டார். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். ஒரு அம்மா வந்து 35 வருஷமாக காஃபி மட்டும் குடிச்சிட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு. இறந்துட்டாங்க அந்த அம்மா. காஃபி மட்டுமே குடிப்பாங்க. எந்த சாப்பாடும் கிடையாது, ஆகாரம் கிடையாது. வாழ வைக்கும். 100 வயசுக்கு மேலே லிக்விட் அடிக்கும். நீங்கள் சம்பாதிச்ச காசெல்லாம் 4 இட்லி சாப்பிட உங்களுக்கு உதவி செய்யாது. ஒரு கரும்பை கடிச்சு இழுக்க முடியாது. யோக பாதைக்கு வாங்க. முன்னோர்கள் காட்டிய பாதைக்கு, யோக பாதைக்கு வாங்க. ஒரு நோயற்ற, நோயே உடலில் இல்லாத அற்புதமான தேகத்தை நம்மால் பெற முடியும். யாரு? கேட்குறவங்களுக்கு மட்டும் இல்லை. 1000 நூட்கள் படிக்கலாம், 1000 ஒர்க் ஷாப் போகலாம், 1000 குருமார்களை பார்க்கலாம். எவர் ஒருவர் பயிற்சி செய்கிறாரோ அவரால் மட்டுமே நோயிலிருந்து பூரணமாக விலகி ஒரு உயர்நிலை ஆரோக்கியத்தை அடைய முடியும். நீங்கள் தந்த்ரால சில டெக்னிக் இருக்குது. அது எப்படின்னா, 4 நிமிடம் 5 நிமிடத்தில் ஒருத்தவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு திரும்ப திரும்ப அந்த ஏர்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். 2 மணி நேரம் அந்த தாம்பத்தியம் அப்படின்றப்ப அவனுடைய மனநிலை ஒரு ஒரு உயர்ந்த பிரம்மச்சரியத்தை நோக்கி போகும். அது 2 மணி நேரம் அனுபவிக்கணும். அந்த மாதிரி ஆரோக்கியத்தோட உச்சத்தை ஒருத்தர் அடையிறப்ப அவருடைய மனநிலை வேற லெவலில் பீஷ்மர் மாதிரி இருக்கும். பீஷ்மர் மாதிரி. எது வரினும் வருக, எது போகினும் போகுக அப்படின்னு இறைவனை அடைவதற்குரிய பாதையில் ஒரு கம்பீரமான ஒரு நடை நடப்பாங்க. அவங்களால முடியும். ஆரோக்கியத்தின் உச்சம், வலிமையின் உச்சம் பீஷ்மர் மாதிரி. ஏன் நமக்கு முடியாதா? ஒரு குணத்தை மட்டும் அப்படி பிடுங்கி எடுத்து நம்ம உள்ளத்திலேருந்து வெளியில் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? உச்சபட்ச ஆனந்தம். சோம்பேறித்தனத்தினால நம்முடைய ஆணவம் அதிகரித்து, எல்லாம் எனக்கு தெரியும் இதானே, நான் பார்த்துருக்கேன், இந்த இன்டர்நெட்டை பார்த்து பாவம் வாழ்க்கை இழந்த இளைஞர்கள் அதிகம். அதனால் இவை அனைத்துக்கும் மாற்று ஏற்பாடு யோக பாதையே.
உடம்பார் அழியின் உயிரார் உறுதியாக அழிவர். திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உபாயம் எது? ஒரு டீச்சரையோ ஒரு குருமாரையோ ஒரு ஆசிரியரையோ போய் பார்த்து உடலில் உள்ள எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு வெளியேற்று மண்டலம், நாளமில்லா சுரப்பிகளுடைய மண்டலம், எல்லாம் 9 மண்டலத்தையும் வலிமைப்படுத்தணும், ஆரோக்கியப்படுத்தணும். இப்போ இருந்தாவது அதை ஃபாலோ பண்ண முயற்சி. இது வரைக்கும் நடந்தது ஓகே, ஏதோ காரணத்தினால நம்ம விட்டுட்டோம். இனிமேலாவது இந்த யோக பாதைக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்க 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 ஒவ்வொரு, ஏன்னா ஒரு ஒபேசிட்டினால் திருமணமான தம்பதிகள் ஒருவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறப்ப 2 பேரும் கட்டிச்சு நாரிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அனுபவிக்க வேண்டிய சுகம் அனுபவிக்க முடியல, உடல் எடை கூடுறதுனால போயிடுச்சு. 30 நாள் பயிற்சி, 30 நாள் பயிற்சிக்கு அப்புறம் எப்படிப்பா இருக்கு, இது ஏன் இத்தனை வருஷமாக நான் தெரியாமல் விட்டேன், இப்போ நல்லா இருக்காருங்க அவர், இப்போ நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், வார்த்தைகள் வருது. அட்லீஸ்ட் இப்போ இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது, இருக்கட்டும். அவங்க கொடுக்குற பயிற்சி இந்த இளமையோடு இருக்க ரிலீஃப் ஃப்ரம் நெக் பெயின் அதெல்லாம் போட்டிருப்பேன். 60 வயசில் இருக்கவங்க என்ன பயிற்சி பண்ணலாம், ஏன் ஒரு காணொலியில் வந்து வாக்கிங்கில் இத்தனை வகைகளா அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். நீங்கள் காலையில் உங்களால் வெள்ளனை எந்திரிக்க முடியாததற்கு காரணமே இரவு காலதாமதமாக உணவு உட்கொள்வது. அப்போ இரவு சீக்கிரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்குள்ளே டைஜஸ்ட் ஆயிரும். காலையில் எந்திரிக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் உங்களை அப்படி தட்டி உசி போட்டுரும். காலையில் குடுக்குன்னு ஓடலாம். நீங்கள் எத்தனை வயசானாலும் அதுக்கு தகுந்த பயிற்சிகள் இருக்குது. அந்த காணொலியெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கப்போ பாருங்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள ஜிம்முகளில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இனிமேல் ஜிம்முக்கு தாராளமாக போகலாம். 84 வயசு பெரியவர் வரைக்கும் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். 84 உடம்புல உள்ள சுருக்கங்கள் பூரா போயிடும். முகத்தில் உடம்புல உள்ள தோல் சுருக்கங்கள் பூரா போயிடும். 60 வயசுக்கு மேலே உங்களை கணிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடலாம். இத்தனைக்கு 35 வருஷமாக அவர் டயாபெட்டிக்கு இன்சுலின் போட்டவர். அவருக்கே அப்படின்னா நல்லா இருக்கவங்க இன்னும் வலிமையாகலாமா இல்லையா? ஒரே குணம், சோம்பேறித்தனத்தை மட்டும் கலட்டி போடுங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்றத பதிய வைக்கணும். ஒவ்வொரு செல்லுலையும் பதிய வைக்கணும். பதிய வச்சு என்ன செய்யணும், அதற்குரிய மாற்று ஏற்பாடை நம்ம செய்யணும், பயிற்சி பண்ணணும். நம்மளால் மீண்டு வர முடியுன்றதை உணர்ந்து இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறப்ப யோக பயிற்சிகள் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். எல்லாத்தையும் நேரம் இருக்க ஒரு காணொலியிலே இதையே எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாங்கன்னு தெரியாது. முடிஞ்ச அளவு டிவைட் பண்ணி போட பார்க்குறோம். இல்லை அந்த கண்டினியூட்டி இல்லாட்டினா ஒன்றா தான் போட்டு விட முடியும். அதனால் ஆரோக்கியத்தை பெறுவோம், வலிமையாக மாறுவோம், வீட்டில் உள்ள அனைவரும் யோக பயிற்சி செய்வோம். நோய் வீட்டுக்கு வரவே கூடாது, நோய்க்கு இடம் கொடையல் அப்படின்றத கடைபிடிக்கணும். மருத்துவ செலவு 1 ரூபா கூட இல்லாத அளவுக்கு ஒரு மருத்துவம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் மருத்துவ செலவு பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுக்கு ஒரு உடம்பு முடியல நம்ம மருத்துவ செலவு கொடுக்குறது வேறு. நம்முடைய உடலுக்கு நோய் அப்படின்னு நம்ம மருத்துவ செலவு பண்ணக்கூடாது. உணவிற்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், ஆரோக்கியத்திற்காக செலவு பண்ணலாம். நோய் போகிறதுக்காக மருந்துக்கு செலவு பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு வலிமையான தேகத்தை பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நோயற்ற தேகத்தை பெறுவதற்கு அடுத்தடுத்து எங்களோட தொடர்ச்சியாக பயணம் செய்யுங்க. உங்களுக்கு அதற்கான தீர்வுகளை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.